பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். நாளை பாரத பிரதமரா திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பதவியேற்க போறாரு. ஆனால் இந்த வாட்டி என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, இந்த வாட்டி பாரதிய ஜனதா கட்சிக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடைக்கல. இது வந்து என்டிஏவோட கூட்டணி ஆட்சியாக தான் இருக்க போகுது. இப்போ எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருமுறை வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் செயல்பட்ட மாதிரி இந்த வாட்டி இருக்க முடியாது, அவருடைய வேகம் சற்று குறைவாக தான் இருக்கணும், எல்லா விஷயங்களையும் கூட்டணி கட்சிகளை கேட்டு தான் அவர் ஒரு முடிவு எடுக்க முடியும். அதுவும் குறிப்பாக இந்த பாகிஸ்தான், சைனா இந்த மாதிரி விஷயங்களில் கூட அவர் வந்து ஒரு ரொம்ப சாஃப்டான அமைதியான போக்கை தான் கடைபிடிக்க முடியுமே தவிர்த்து போன வாட்டி மாதிரி அவரால் அக்ரெசிவாக இருக்க முடியாது. இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து பாகிஸ்தானோ சைனாவோ அந்த நாட்டோட அந்த நாளிதழ்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட மனநிலைமையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களை இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு நம்மளுடைய பாரத பிரதமர். எப்படின்னு பார்த்தா, இவருடைய இந்த பதவியேற்பு விழாவில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அழைப்பு எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, இது யாருக்கெல்லாம் ஒரு நேரடியான மெசேஜ் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவாக பேசலாம். நாளை பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்க போறாரு. இந்த வாட்டி பாரதிய ஜனதா கட்சிக்கு தனி மெஜாரிட்டி இல்லை. அப்போ இந்த பதவியேற்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பிரம்மாண்டமான விழாவா இல்லாம ஒரு சாதாரணமான விழாவா இருக்கும் அப்படின்னு தான் பல பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா நரேந்திர மோடி அவர்கள் இந்த வாட்டியும் இந்த உலகத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் தான் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்தியா வலுவாக தான் இருக்கு, இங்க அமைய போற இந்த ஆட்சி கூட்டணி ஆட்சியாவே இருந்தா கூட இது வலுவான ஆட்சி தான் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காரு. இதில் 6 நாடுகளுக்கு இந்த பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிறதுக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே அண்டை நாடுகள் தான். அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், ஸ்ரீலங்கா, மொரீஷியஸ் மற்றும் மால்தீவ்ஸ். இதில் மால்தீவ்ஸை தவிர்த்து மற்ற 5 நாடுகளுமே இந்தியாவோட ஒரு நல்ல நட்புறவில் இருக்கிற நாடு தான். உதாரணத்துக்கு பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் திருமதி ஷேக் ஹசீனா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமருக்கு ஒரு நல்ல நண்பர். அதே மாதிரி மொரீஷியஸோட அந்த பிரைம் மினிஸ்டர் பிரவீந்த் ஜுனாகத் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து நம்மளுடைய பாரத பிரதமருக்கு ஒரு நல்ல நண்பர் தான். அதே மாதிரி பூட்டானோட அரசர் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்தியா வந்திருந்தாரு, நம்மளுடைய பாரத பிரதமரை மீட் பண்ணாரு. இது மாதிரி இந்த அண்டை நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நட்புல தான் இருக்காங்க. ஆனால் இதில் யாருக்கு செக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால்தீவ்ஸினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முகமது மொய்சுக்கு தான். இந்த இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸுக்குமான பிரச்சனை இந்த வருடம் ஆரம்பத்தில் ஜனவரி 1ஆம் தேதி நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து லட்சத்தீவுக்கு போனது, அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணது, அதற்கு வந்து இந்த மால்தீவ்ஸில் இருக்கக்கூடிய சில மினிஸ்டர்ஸ் ரியாக்ட் பண்ணது, அதனால இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸுக்குமான அந்த உறவில் ஒரு சிறு விரிசல் ஏற்பட்டது. அதற்கப்புறம் மால்தீவ்ஸில் ஏற்கனவே இந்தியா அவுட் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை நடத்தி அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய ராணுவ வீரர்கள் ஒரு ராணுவ பேஸை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும், வெளியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த மால்தீவ்ஸினுடைய அந்த புது பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய முகமது மொய்சு டிமாண்ட் பண்ணுது. இந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்தோம். ஆனால் எப்பவுமே நம்மளுடைய பாரத பிரதமருக்கு வந்து ஒரு பழக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, நட்புக்கு ஒரு வாட்டி நம்ம சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு. இப்படிதான் 2014 பாகிஸ்தானுடைய அதிபராக இருந்த நவாஸ் ஷெரீஃபுக்கு கூட இவர் வந்து இந்த பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிறதுக்கான ஒரு அழைப்பை கொடுத்திருந்தாரு. அதாவது என்னன்னா, நம்ம 2 நாடுகளும் அண்டை நாடுகள், ஒரு நட்புறவை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்ஸை கொடுத்தாரு. பட் அதை பாகிஸ்தான் யூஸ் பண்ணிக்கல. இப்போ அதே மாதிரி ஒரு சான்ஸை மால்தீவ்ஸ்க்கு கொடுத்துருக்காரு. இது மால்தீவ்ஸ்க்கு மட்டும்தான் மெசேஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டைரக்டாக சைனாவுக்கும் ஒரு மெசேஜ். சைனா வந்து இந்தியாவுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ஐதர் அவங்க கடன் கொடுத்து அந்த நாடுகளை வந்து கடனாளி ஆக்கி வச்சுருக்காங்க, இல்லைனா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய போர்ட் எதையாவது ஒன்று வந்து இவங்க பெருசாக லீஸுக்கு எடுக்கிறது. எப்படி இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் ஹம்பந்தோட்டாவை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பண்ணி இந்த ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை இந்தியாவை சுற்றி வந்து பல இந்த மாதிரி போர்ட்ஸை இவங்க கேப்சர் பண்ணி வச்சு ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸுங்கிற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க. அப்படி அந்த ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸில் இருக்கக்கூடிய அந்த நாடுகளையே நம்ம வந்து பதவியேற்பு விழாவுக்கு கூப்பிட்டு, இந்த நாடுகள் சைனாவுக்கு மட்டும் நட்பு இல்லை, இந்தியாவுக்கும் நல்ல நண்பர்கள், இந்தியாவினுடைய அந்த நன்மைக்கு எதிரான எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை சைனாவுக்கு அனுப்பியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக பங்களாதேஷ், இங்கே பங்களாதேஷில் வந்து இருக்கக்கூடிய அந்த போர்ட்ஸை வந்து சைனா ஒரு நட்புறவு காமிக்க முயற்சி பண்ணுறாங்க. அதே நேரத்தில் உங்களை விட எங்களுக்கு இன்னும் அருகாமையில் இருக்கக்கூடிய நாடு பங்களாதேஷ், எங்களுக்கும் இந்த நாட்டுக்குமான நட்பு அதிகம் அப்படிங்கிறத வந்து திரும்ப ப்ரூவ் பண்ணுற விதமாக தான் கூப்பிட்டுருக்காங்க. இந்த இடத்துல முகமது மொய்சு அவர்கள் வந்தார் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்குமான அந்த உறவு சீர்படும். இந்தியாவிலேருந்து இந்த டூரிஸ்ட் போகாததுனால மாலத்தீவில் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சதும், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வேறு சில மினிஸ்டர்ஸ் வந்து இந்தியர்கள் பழையபடி இங்கே டூருக்கெல்லாம் வர ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்ட அந்த செய்திகள்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ அவங்களுடைய உறவை ரிப்பேர் பண்ணுறதுக்காக மொய்சுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ மொய்சு வந்தார் அப்படின்னா
இது சைனா விரும்புமா அப்படின்னு தெரியல. ஆனால் அவர் ஒருவேளை வரலை அப்படின்னா இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்குமான அந்த உறவு வந்து சரி பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பையும் அவங்க இழக்கிறதுக்கு நேரிடும். மற்ற நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டான், நேபாள். ஸோ நேபாள் வந்து நமக்கு எப்பவுமே ஒரு நட்பில் இருக்கக்கூடிய நாடு தான். பூட்டான், இந்த பூட்டானுக்கும் சைனாவுக்கும் இப்போ வந்து அவங்களுடைய இந்த பார்டரில் ஒரு சில ஏரியாஸில் டிஸ்பியூட் இருக்குது. ஸோ சைனா சில இடங்களை எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதே பூட்டான் வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா இது எங்களுக்கும் நட்பு நாடு தான். ஸோ இந்த பூட்டான்கிறது வந்து நமக்கும் சைனாவுக்கும் இடையில ஒரு சின்ன பஃபர் ஜோனாக இருக்குது. அப்போ இது 2 பேருக்குமே முக்கியமான இடம். ஸோ இந்த நாட்டு தலைவரையும் கூப்பிட்டுருக்காரு. இதன் மூலியமாக உலகத்துக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ 3வது வாட்டி நாங்கள் வரும்போது கொஞ்சம் எங்களுக்கு மெஜாரிட்டியில் குறைஞ்சிருக்கு, ஸோ எங்கள் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னா கூட்டணிக்குள்ளே இருக்கிற அந்த தலைவலியை பார்க்குறதுலேயே எங்களுடைய நேரம் போயிடும். நாங்கள் வந்து அண்டை நாடுகளோட எங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நாங்கள் ரொம்ப சாஃப்டான இடத்துல தான் இருப்போம் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இங்கே வரப்போகிறது திரும்பவும் ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் தான் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த வாட்டி பாகிஸ்தானுக்கு எந்த விதமான அழைப்பும் இல்லை. இதை எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நேஷனல் மீடியாவுக்கு கொடுத்த பேட்டியில் அவர் என்ன சொன்னார்னா, பாகிஸ்தான் அதை பற்றி எனக்கு இனிமேல் கவலையே கிடையாது. இந்தியாவில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்வும் பாகிஸ்தானை பேஸ் பண்ணி அவங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நாங்கள் பண்ண போகிறதே கிடையாது. அவங்களுக்கு கிடைச்சா அவங்க 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டோம், அவங்களுக்கு என்ன இருக்கோ அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு பாகிஸ்தான் ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே விஷயத்தை இப்போ திரும்ப சொல்லியிருக்காரு. எப்படின்னா, அந்த பாகிஸ்தானுடைய அதிபருக்கு, ஏன்னா அங்கேயும் இப்போ 5 மாதம் நடந்து தேர்தல் நடந்தது, அவருக்கு எந்த விதமான அழைப்பும் இல்லை. பாகிஸ்தானில் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய பாரத பிரதமர் அங்கே பிரைம் மினிஸ்டருக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாரு. ஆனால் ஒரு கர்டசிக்காக கூட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த பிரதமர் வந்து நம்மளுடைய தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய பிரதமருக்கு வந்து எந்த விதமான வாழ்த்தும் தெரிவிக்கல. இது வரைக்கும் பாரத பிரதமருக்கு கிட்டத்தட்ட ஒரு 80-90 நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் ட்விட்டர் அந்த மாதிரி அந்த சமூக வலைதளங்கள் மூலமா அவங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பல தலைவர்கள் நேரவே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் புதின், நம்ம பாரத பிரதமருக்கும் ரஷ்ய அதிபருக்கும் இருக்கிற நட்பு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் நேரடியாக வந்து இவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதன் மூலியமா பாரத பிரதமர் உலகத்துக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இது 3வது முறை ஆட்சிக்கு வந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம். எங்களுடைய அந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் மற்ற நாடுகளோடான அந்த உறவு அப்படிங்கிறதுல எந்த விதமான சுணக்கமும் இருக்காது. இந்தியா இத்தனை காலம் எப்படி முன்னேறி போயிட்டு இருந்ததோ அதே மாதிரியான அந்த இடத்துல இந்த விக்சித் பாரத் அப்படிங்கிற விக்சித் பாரத் 2047 2047 வளர்ந்த பாரதம் அப்படிங்கிற இலக்கை நோக்கி ரொம்ப தெளிவாக போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இன்னும் சில பேர் இந்தியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில பேர்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம சைனாவுக்கு போட்டியாக ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா வளரணும் அப்படிங்கிற கனவு கண்டுட்டு இருந்தோம். இப்போ நமக்கு வந்து இந்த மெஜாரிட்டி வராததுனால இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சுணக்கம் ஏற்படும். நம்மளால வந்து நம்மளுடைய நிறைய பாலிசியெல்லாம் ரிஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால சைனாவோட போட்டி போட முடியும். அதை வந்து இப்போ இந்த கூட்டணி ஆட்சியில் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களோட ஸ்பெகுலேஷன் ஒரு மாதிரி இருந்தாலும் நம்மளுடைய பாரத பிரதமரோட மெசேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, ஏதோ எங்களுக்கு ஒரு சில இடங்கள் குறைஞ்சிருக்கு, ஆனால் அதுக்காக எங்களுக்கு உள்நாட்டில் பிரச்சனை இருக்குனோ இல்லை வந்து இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதே எங்களுக்கு பெரிய விஷயம்னோ அந்த மாதிரி எந்த விதமான ஒரு குழப்பமும் இங்கே இல்லை. இந்தியாவில் அமைய போகிறது 3வது முறை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில், அதாவது என்டிஏ கூட்டணியின் தலைமையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்சி. உலகம் இது வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவை எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி ஒரு வலுவான இந்தியாவை தான் இனிமேல் பார்ப்பாங்க. நம்ம கனவு காண்ற மாதிரி இன்னைக்கு உலகத்தின் 5வது பொருளாதாரமாக இருக்கிற நாம 2030 3வது பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த இலக்கை அடையிறத நோக்கி தான் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களுடைய செயல்பாடு இருக்க போகுது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக இந்த நிகழ்ச்சிக்கு விடுத்திருக்கக்கூடிய அந்த அழைப்புகளின் மூலமா உலகத்துக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் சொல்லியிருக்காரு. ஷார்ட்டாக சொல்லணும்னா மோடி 3.0 அப்படிங்கிறது வந்து மோடி 1.0 மோடி 2.0 விட எந்த விதத்துலையும் குறைஞ்சதாக இருக்க போகிறதில்ல. அதே வேகம், அதே செயல்பாடு, அதே வளர்ச்சி, அதே முன்னேற்றம் எல்லாமே நம்ம பாரதத்துக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத நம்மளுடைய பாரத பிரதமர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த காணொலி பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.